வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து எதை பண்ணாலும் ஒரு அரசியல் சாயத்தோடு தான் பண்றாங்க. அவர் பண்றது அப்படின்னு சொல்றது நம்ம வந்து ஏத்துக்க முடியாது. அப்படிதான் ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு அவர் செயல்படுத்திருக்காப்புல. அதுக்கு வந்து இல்ல, இது அவருடைய நண்பர்கள், அவருடைய அந்த கலீக்ஸ், அவங்க கூட வேலை பார்த்தவங்களுக்கு தான் அந்த பதவியை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்ன வந்து ஒரு அரசு பதவிக்கு வந்து அவருடைய ஜோதிடரை வந்து அவர் நியமிச்சாரு. அதுக்கு பல்வேறு எதிர்ப்புகள் வந்தது. அவரும் சரி, ஓகே, நம்ம ஏதோ தவறு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு அதை வந்து பேக் அடிச்சுதான் செஞ்சாரு. ஆனா இந்த விஷயத்துல விஜய் அவர்களுக்கு வந்து செஞ்சது ரொம்ப கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு சினிமா துறை சம்பந்தப்பட்ட ஒரு ஃபீல்டு. அந்த சினிமா துறை சம்பந்தப்பட்ட ஃபீல்டுல அதுல முக்கியமா அதுல அந்த திறமையான ஆட்களை தான் அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும். அப்படி இருக்கும்போது அந்த சினிமாவில் கூட வேலை பார்த்துரு அப்படிங்கன்னா இவருடைய 1000 பேர் வேலை பார்த்துருப்பான். அதனால அவங்க எல்லாம் போட விடாது அப்படிங்கிற மாதிரி, அந்த பதவி கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருது. அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துறோம். முதல்ல வந்து எம்ஜிஆர் வந்து பிலிம் இண்டஸ்ட்ரி அந்த கல்லூரியில வந்து உறுப்பினர்களும் தலைவரையும் நியமனம் பண்ணியிருக்காப்புல. அதுல வந்து தலைவரா வந்து மனோஜ் பிரமோஷா அவர்கள் வந்து தலைவராகவும் அதுக்கு ஒரு 10 உறுப்பினரும் நியமனம் பண்ணியிருக்காரு. இந்த மனோஜ் பிரமோஷா அப்படிங்கிறது வந்து குறைஞ்ச ஒரு 6-7 படங்கள்ல விஜய் கூட நடிச்சிருக்காப்லையா. அதாவது விஜயோட படங்கள்ல வேலை பார்த்திருக்காப்லையா, ஒளிப்பதிவாளரா. அதனால அவருடைய ஃப்ரெண்டு, அவருடைய ஆளு அப்படிங்கறதுக்காக தான் இந்த பதவியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா உண்மையில இது திரைப்படம் சம்பந்தப்பட்டது. திரைப்பட சம்பந்தமான ஒரு பதவிக்கு அதுல கைகேற்ற ஒரு மனுஷன் தான் கொடுக்க முடியும். அதை தானே விஜய் பண்ணியிருக்காரு. இதுல எப்படி அவரை எதிர்த்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஓகே, இந்த விஷயங்கள் நடந்ததுக்கான காரணங்கள் என்ன, இது கூட ஒரு 10 உறுப்பினர்களையும் நியமிச்சிருக்கோம். அந்த உறுப்பினர்கள்லாம் யார் யாரு, அவங்க எல்லாருமே விஜயோட ரசிகர்கள் தானா, இல்ல அதுல வேற மாற்று கட்சியை ஆதரிக்க நபர்களும் இருக்காங்களா அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம மிகவும் தெளிவாகவும் விரைவாகவும் பார்த்துருவோம். நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உதாரணத்துக்கு திமுக ஆட்சியில கூட இயலிசை நாடகம் அந்த துறைக்கு தலைவராக வந்து வாகை சந்திரசேகரன் அவரை வந்து நியமிச்சாங்க. அப்போ கூட சொன்னாங்க வந்து திமுக வந்து இந்த பதவியை வந்து திரைப்படத்தில் அவர் மட்டும்தான் இருக்காரா, திமுக ஆதரவாளர் அப்படிங்கிறதாலும் திமுகவோட ஒரு நிர்வாகி அப்படின்னா அந்த பதவியை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுலயுமே நமக்கு அதுல ஒரு மாற்று கருத்து தான். ஏன்னா திரைப்படத்துறையில திரைப்பட சம்பந்தப்பட்ட இது அவருக்கு ஒரு மாற்று கருத்து இல்லை. திரைப்படத்துறையில சம்பந்தம் இல்லாதத எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு தெரியல. ரெண்டாவது அந்த திரைப்படத்துறையில அவங்க கட்சிக்காரர் தான் கொடுப்பாங்க. அதனாலதான் அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க. அதுல அதே மாதிரிதான் இப்போ வந்து காவை தலைவர் விஜய் அவர்கள் வந்து அந்த எம்ஜிஆர் அந்த இதுக்கு வந்து தலைவரை நியமிச்சுட்டு தலைவர் கூட ஒரு கூட 10 உறுப்பினர்கள் நியமிச்சிருக்காப்புல. அந்த தலைவர் வந்து விஜய் படத்துல ஒர்க் பண்ணிட்டாப்பையா. அதனால அவர் வந்து விஜயோட நண்பரு, அந்த நியமனத்துல வந்து அரசியல் சாயம் வந்து விஜய் பூசிட்டாரு அப்படின்ட்டு சில பொருளைகளை கிளப்புறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அது வந்து ஒரு முக்கியமான சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு கல்லூரி. அதுக்கு வந்து அந்த சினிமாவுல வந்து நல்லபடியா சினிமால வந்து ஒரு ஒரு திறமசாலி தான் கொடுக்க முடியும். அவரும் ஒரு நல்ல திறமசாலி தான். எப்படிப்பட்ட படங்களுக்குலாம் அவரு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா நீங்க மிரண்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாம அவரும் ஒரு அந்த திரைப்பட கல்லூரியில வந்து மாணவரா இருந்துதான் இந்த சினிமா துறைக்கு வந்திருக்காப்புல. அது மட்டும் இல்லாம அவர் வந்து அவருடைய படங்கள்ல வாய்ப்பு கொடுக்கும் போதும் அந்த அந்த எம்ஜிஆர் அந்த கல்லூரியில் உள்ள மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவர் வாய்ப்பு கொடுத்திருக்காப்புல. அப்படி இருக்க மனுஷனுக்கு என்ன ஒரு பதவி கொடுத்தோம்னா அந்த திரைப்படத்துறையில வந்து அந்த கல்லூரியில பயின்ற மாணவர்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுப்பாருங்கிற எந்த சந்தேகமும் இல்லை. மொத்தத்துல இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் வந்து கரெக்டா தான் பண்ணியிருக்கப்ப நண்பங்கிறதோ இல்லை, நண்பர் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு திறமையான ஒரு மனிதர் தான் கொடுத்தாரு அப்படிங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து. சரி, இவருடைய யாருக்கெல்லாம் அந்த உறுப்பினர் பதவியெல்லாம் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பின்வருவத நம்ம பார்த்துடலாம். அவருக்கு வந்து முதல்ல கொடுத்தது வந்து இவர் கூட சேர்ந்து 10 உறுப்பினர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காரு. அவங்களும் திரைப்படத்துறையில உள்ளவர் தான். அதனால இவங்களும் விஜயோட ஃப்ரெண்டு, இவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ்,
விஜய் மில்டன் இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தலை சிறந்த ஒரு ஒளிப்பாதவாளர் தான். அவங்களுக்கு கரெக்டான ஒரு போஸ்டிங் தான் கொடுத்துருக்கு. அப்புறம் பாலாஜி, சிவகுமார் இவங்க எல்லாம் எடிட்டர், நல்ல ஒரு எடிட்டர் அவங்க கொடுத்துருக்கு. அப்போ வெற்றிமாறன் வந்து இதுல வந்து ஒரு நல்ல ஒரு டைரக்டர், அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னா இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு சைலண்டாவே அது ஒரு இன்டைரக்டாவே விஜய் ஏத்தவர் தான். அவர் ஒரு டைலாக் கூட ஒரு மேரேஜ் சொல்லிருப்பாரு, படிக்காத ஆட்கள் தான் கூட்டத்தை பின்னாடி விட்டு, அதுவும் அந்த டைம்ல வந்து இன்டைரக்டா விஜயை குத்தி காட்டுறாரு, ரசிகர் கூட்டத்தை மிஸ்யூஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருந்தாங்க. அப்படி இருந்த ஒரு மனுஷனுக்கு இவர் வந்து இப்போ சான்ஸ் கொடுத்திருக்காப்புல. அப்போ நல்ல அரசு தெரிஞ்ச வந்து வெற்றிமாறனுக்கு வந்து விஜய் கூட இது வரைக்கும் எனக்குமா இல்லை அரசியல் ரீதியா, அவருக்கும் இவர் வாய்ப்பு கொடுத்துருக்கப்போ இவர் வந்து அரசியல் சாயங்களை எந்த விதத்துல பூசப்படுது அப்படிங்கிறது தெரியல. ஆனா நல்லதை விஜய் இருக்குன்றாரு. இவரோட படத்துலதான் அவங்ககிட்ட வந்து எதை வேணாலும் படிச்சுக்கலாம், அவனுடைய கல்வியை மட்டும் தான் படிக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு சூப்பரான ஒரு டைலாக வச்சிருப்பாரு வெற்றிமாறன் அவர்கள். அதையும் ஒரு மேடையில விஜய் அவர்கள் சொல்றாப்ல. அதனால வந்து இதுல எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு அரசியல் சாயமும் பூசின மாதிரி தெரியல. தாமரைக்கோட ஆதரவு இல்லாதவர்களுக்கும் இதுல உறுப்பினர்வா கொடுத்திருக்காரு அப்படின்னா நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இதுல வந்து இயக்குனர் லிங்குசாமி அவர் எந்த ஒரு அரசியல் பின்புலமும் எந்த ஒரு இல்லாம ஒரு காமனான மேன் தான். ஆனா அரசியல் பார்வை உள்ள ஒரு மனுஷன் தான், ஒரு நல்ல மனுஷன் தான். அவருக்கு பார்வை கொடுத்து முக்கியமா இயக்குனர் பேரரசு, இவர் வந்து ஒரு பேரரசுக்கும் தெரியும், கண்டிப்பா ஒரு பிஜேபி ஆதரவாளராக கருதப்படுறாரு. அப்போ பிஜேபிக்கு எகென்ஸ்டாவும் தாவைக்கவும் ரெண்டு பேரும் அப்படி மல்லுக்கட்டு இருந்து அவருக்கும் கொடுத்துருக்காரு. அப்படிங்கும் போது இதுல எப்படி அரசியல் சாயம் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மக்களே இல்ல அரசியல் சாயம் இப்ப நான் சொன்ன பேரெல்லாம் வாசிக்கும் போது உங்களுக்கு இல்ல நீங்க சொல்ற தவறு, விஜய் வந்து அரசியல் சாயம் தான் பூசுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் நமக்கு கமெண்ட் செக்ஷன்ல நமக்கு தெரியப்படுத்துங்க. அது கூடவே வந்து ராமரு, பிரசாத், முத்துராஜ் அப்படின்ட்டு ஒரு 10 உறுப்பினர்கள் நியமனம் பண்ணிட்டு எல்லாமே சினிமா ஃபீல்டு தான், போட்டோகிராஃபர், எடிட்டரு, ஒளிப்பதிவாளர், நல்ல நல்ல டைரக்டர் அவர்களெல்லாம் அவர் நியமனம் பண்ணிருக்காரு. தவிர அதுல வந்து எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுக்கும் எந்த ஒரு அரசியல் சாயத்துக்கும் அவர் வந்து தன்னுடைய நண்பர்களை வந்து உள்ள சேர்த்துக்கிட்டாரு விஜய் அவர்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு காரணம் இல்லை. அவரு இந்த விஷயத்துல, இந்த இந்திய திரைப்பட கல்லூரி விஷயத்துல சரியான முடிவை தான் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு குரலாக இதுல பதிவு செய்யப்படுகிறது. அந்த ஜோதிட விஷயத்துல கூட இருந்திருக்கலாம். அதுல வந்து உடனே சரி ஓகே தவறா இருக்கும்ட்டு உடனே பேக் அடிச்சு வந்து அதை மாத்தாரு. நம்ம அந்த விஷயத்துல கூட நம்ம சொல்லலாம். இந்த விஷயத்துல வந்து இந்த கான்ட்ரிவர்சிக்கு எந்த ஒரு காரணமும் தேவையில்லை. இந்த கான்ட்ரிவர்சி வந்து தேவையில்லாத ஒரு விஜயை வந்து அவதூறு பரப்பும் விஷயமா தான் இருக்கு. எதை பண்ணாலும் விஜய் எதை பண்ணாலும் அவதூறு, எதை பண்ணாலும் தவறு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறத நம்மளோட கட்சி இருக்கும்னா அப்படிதான் இந்த விவசாயிக்கு ஒரு படம் தள்ளுபடியிலையும் வந்து ஓரளவுக்கு பிரச்சனை வந்துட்டு அதையும் திறம்பட அவருடைய சகாயத்தை வச்சு பண்ணாரு. முதல்ல 50,000 ரூபாய்க்கு தான் தள்ளுபடி இந்த அம்மன் டிவிஷனு இல்ல அதுல வந்து எதிர்ப்பு கிளம்ப திரும்ப வந்து அதோட மறுபரிசீலனை செய்யறாரு இல்லையா, அது பெரிய விஷயம். அந்த ஜோதிட விஷயமானும் இதுல எதிர்ப்பு கிளம்பி உடனே மனசு பண்ணி திரும்ப 75,000 வரைக்கும் அந்த கடன் தள்ளுபடி, பயிர் கடன் தள்ளுபடியே செஞ்சாரு. அதை பார்க்கும்போது ஓகே அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த சின்ன சின்ன இந்த மின்வெட்டுகள் பிரச்சனை ஒரு சில இதுல வந்து அவங்களுடைய விஜய் கட்சியோட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம போற சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்மளுடைய தாழ்மையான கருத்து. பேரரசு அவர்களுமே விஜய் கூட ஒரு சில படங்கள்ல வேலை பார்த்தாலும் அவர் ஓப்பனாவே விஜய் அவர் ஏற்ற ஆள் தான். விஜய் கூட எந்த விதத்திலையும் நெருக்கமாகவும் போகல. தீவிர பாஜக ஆதரவாளர். விஜயுமே தன்னுடைய சினிமா கேரியர் நம்ம நண்பர்கள் பார்க்க போனா தூத்துக்குடி எம்எல்ஏ ஸ்ரீநாத் மட்டும் தான் சேர்த்துட்டே தவிர வெற்றி பெற்றதுக்கு அப்புறமும் தன் நண்பர்லாம் சினிமாவில் வேலை பார்த்தாங்க அப்படின்ட்டு யாரையும் அரசியல்ல சேர்த்துக்கல. அதுல தெளிவா இருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியுது. அதனால தன்னுடைய பதவியை மிஸ்யூஸ் பண்ணி சினிமா பிரபலத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துறார் அப்படிங்கிறதுல நம்ம வந்து அதை வந்து முக்கியமா இல்லை அப்படிங்கிறத நம்ம மறுப்பு தெரிவிக்கிறோம். ஓகே மக்களே, நம்ம சேனல்ல இப்போதான் புதுசு அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஆதரவும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அப்புறம் என்னென்ன வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் தெரிவிச்சோ அந்த வீடியோ பண்ணி கொடுத்துருவோம். நம்ம அன்றாட அரசியல் இதுக்கான டெய்லி என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ள நியூஸ்களை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம்.
மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.